ஹாய் காய்ஸ், வணக்கம். நான் உங்க நவீன். ஸோ இன்னைக்கு நவீன் மூவி ரிவ்யூஸ்ல பார்க்க போற மூவி புஷ்பா 2. புஷ்பா 1 யார் யார் பார்க்கலையோ கண்டிப்பா அது பார்த்துட்டு இந்த புஷ்பா 2 பாருங்க. அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். ஸோ புஷ்பாவோட கதை திரைக்கதை பார்த்தோன்னா கதை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல முடிகிறது தான் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ ஸ்க்ரீன் பிளே வருவோம். ஸ்க்ரீன் பிளே வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ போவோங்க. இன்டர்வலுக்கு முன்னுக்கு ஒரு 20-30 நிமிஷம் வந்து கரெக்டாக போவோம். நடுவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ராஷ்மிகாக்கு அல்லு அர்ஜுனுக்கு ஒரு கியூட் சீன், அவரோட மாஸ் சீன்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஏதோ போயிடும், பார்க்குற மாதிரி போயிடும். செகண்ட் ஹாஃப் வந்து கமர்ஷியலாக ஃபைட் சீனு, கமர்ஷியலாக வந்து சில எலிமெண்ட்ஸ் ஒன்று உள்ள வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு சீன் ஒன்று வரும், ஒரு சாரிலாம் கட்டிட்டு ஒன்று பண்ணுறது, அது மின்னுக்கட்டெல்லாம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஒரு பாட்டு வரும், 2 பாட்டு வரும். அதில் எதுக்கு இந்த பாட்டு, எதுக்கு இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபைட் ஒன்று வரும். அந்த சீனை ரொம்ப லென்த்தாக எடுத்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப லென்த்தான சீன் இருந்தனால கொஞ்சம் லேக் இஷ்யூ ஃபீல் பண்ணேன். ஸோ படம் வேறு 3 hours 20 minutes. ஸோ நிறைய கட் பண்ணி தூக்கி இருக்கிற விஷயங்களும் இருக்கு. ஸோ அதை சொல்கிறேன். ஸோ செகண்ட் ஹாஃபில் அதுக்கப்புறம் முடிஞ்சு இந்த கொஞ்சம் கொஞ்சம் நல்ல சீன் வந்து அப்புறம் கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸ் வந்துட்டு ஒரு சீன் ஒன்று வரும் கிளைமேக்ஸில். அந்த சீன் வந்ததுக்கப்புறம் ஒரு எமோஷனல் கனெக்ட் வந்தனால அந்த சீன் வந்து ஓகே, இதுக்கு தான் இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் முதல்ல யோசிச்சிட்டேன், ஐயோ என்ன இப்படி போதே அப்படின்னு. அப்புறம் அதை வச்சனால ஓகே, பேலன்சிங்காக போய் கரெக்டாக முடிச்சிருச்சு. ஸோ இந்த படத்தில் என்னன்னா அல்லு அர்ஜுனோட ஆக்டிங் செம்ம வேற லெவலு. ராஷ்மிகா வந்து இந்த புஷ்பா 1ஓட இதில் பெட்டராக வந்து அவங்களுக்கு ரோல் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வில்லன் ஃபாஃபாவோட கேரக்டருக்கும் அல்லு அர்ஜுனும் அந்த காம்பினேஷன் சீன்ஸு, அவங்க 2 பேரும் வந்து பேசுறது, அவர் 2 பேர்த்தோட நடிப்புலையும் நல்லா இருந்துச்சு. என்ன கதைனா ஃபாத் ஃபாசில் வந்து கடைசியாகவும் அவர் ஒரு மொக்க வில்லன் மாதிரி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அவனை ஸ்ட்ராங்காகவும் காமிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். டிஎஸ்பி மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. சாம் சிஎஸோட பிஜிஎம் ஒர்க் அடிஷ்னலாக பண்ணியிருக்காரு, வேற லெவலுக்கு பண்ணியிருந்தாரு. ஸோ இதில் தான் இதில் மிஸ்டேக் இருக்குங்க. இந்த இன்ட்ரோவும் ஒன்று வச்சிருப்பாங்க, இன்ட்ரோ மாசாக கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இன்ட்ரோ முடிஞ்சு ஒன்று வரும். அதெல்லாமே வந்து இது பண்ணியிருக்கலாம். சில இதெல்லாம் வந்து அப்படியே கட் பண்ணி தூக்கி இருக்கலாம். ஸோ அதுதான் ஒரு கொமர்ஷியலாக ஒரு 3 hour 20 நிமிஷம் படம் கொடுக்குறாங்க. அதை வந்து நிறைய கட் பண்ணி ஒரு மாதிரி கிரிப்பிங்காக கொடுத்துருந்தா இந்த படம் ஒன்றும் குட் வாட்சாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோதான் இந்த மூவிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங். ஸோ இந்த மூவி என்னன்னா ஃபேமிலியோட பார்க்கணுன்னா பாருங்க. சும்மா அப்படியே ஒரு என்டர்டெய்னிங்காக வாட்சபிளாக ஒரு படத்தோட சீக்குவல் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. ரொம்ப மொக்க படம்லாம் சொல்ல முடியாது, அது பார்க்கலாம், வாட்சபிளாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.